வடக்கிலிருந்து தெற்கு வரை எங்கள் நாட்டு வணிகம் முடக்கப்பட்டு சீன வணிகம் வளரத் தொடங்கிவிட்டது. அதற்காக எங்கள் தலைவர் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நல்ல வேளை தென்னாலிராமன் ஒழிந்தார். இல்லை என்றால் இதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை. மன்னரே தென்னாலிராமனை மறந்திருப்பார். நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முறையும் நான் தானே அவனை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். என்னையா கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் குசு குசு கசபுசா என்று? அது மன்னா, என்ன தங்களை பற்றி அரண்மனையில் ஒருவன் இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறான். எது? அரண்மனையில் என்னை பற்றி இழிவாகவா? என்னவென்று அழகிய வரை சொல்லும் ஐயா. என்னவென்றால் மன்னா, தங்களது மண்டையில் மணிமுடியும் தலைமுடியும் மட்டும்தான் இருக்கிறதா, உள்ளே மூளை என்று ஒன்று இல்லவே இல்லையா? நாட்டில் ஆங்காங்கு வாந்திதான் அதிகமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நொடிக்கு நொடி வளர்ந்து அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அப்படி சொன்னவன் எவன்? சொல்லுங்கள் ஐயா. எதற்கு அஞ்சுகிறீர்கள்? தெனாலிராமன் தான் என்று மன்னரிடம் சொல்லுங்களேன். தெனாலிராமனா? ஆமண்ணா, தங்களின் மூளையை அவன்தான் என்று ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மொத்தத்தில் தங்கள் மண்டை ஒரு காலி டப்பா என்று சொல்கிறான் மன்னா. என்னது? என் மண்டை காலி டப்பாவா? ஆமாம் மன்னா. ஆமாவா? அப்படி என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஏதோ அன்பினால் ஓரிரு முறை அவனை புத்திசாலி என்று பாராட்டினால் என் மண்டையை காலிடப்பா என்கிறானா? இருக்கட்டும், அவன் நான் தரும் சோதனையில் எப்படி தப்பிக்கிறான் என்று பார்க்கிறேன். என்ன சோதனை வைப்பது? நாவிதா மன்னா, வா இங்கே. இப்பொழுது நான் சொல்லுவதை நாளை நீ செய்ய வேண்டும். உத்தரவு மன்னா. மன்னா மன்னா, என்னடா அரண்மனை நாவிதா, ஏன் இப்படி அறக்க பறக்க அலறுகிறாய்? சவரம் செய்யும் போது யார் கழுத்தையும் மறுத்து விட்டாயா? இந்த மாமன்னனை பற்றெடுத்த மகாபிரபு தங்களின் தந்தை அதிகாலை என் கனவில் வந்தார் மன்னா. என்ன? இத்தனை காலம் என் கனவில் வராத என் தந்தை உன் கனவில் வந்தாரா? மன்னா, தங்கள் கனவிலும் வந்தாரா மன்னா? தாங்களோ தங்கள் கனவு கதவுகள் அனைத்தையும் அடைத்து வைத்துவிட்டு கரும் கும் என்ற இருட்டுக்குள் கால் மேல் கால் போட்டு படுத்துக் கொண்டு கொரட்டை விட்டீர்களாம். சொன்னதை மீறி வாசிக்கிறானே. அந்த வெறுப்பில் கொதிப்படைந்து என் குறுக்கெலும்பில் ஏறி மிதித்து என் கனவில் பூந்து விட்டார் மன்னா. அப்படியா? ஆமா மன்னா. இளமையில் இறந்தவரடா, 10 வயதில் பறிகொடுத்த தந்தையடா. ஆமாம், ஆரோக்கியமாக இருக்கிறாரா? ஆனந்தமாக இருக்கிறாரா? அழகாக இருக்கிறாரா? மூன்றுமே இல்லை மன்னா. அவர் ஏக்கத்துடன் கூறிய செய்தியை கேட்டு பட்டென்று விழித்து சட்டென்று எழுந்து ஓடி வந்தேன் மன்னா. என்ன ஏக்கம்? இந்த அவையவே ஆனந்தப்படுத்திக் கொண்டிருக்கும் தங்கள் அன்புக்கு பாத்திரமான தெனாலிராமனை உடனே அவரிடம் அனுப்பி வைக்குமாறு கூறினார் மன்னா. தெனாலிராமா, உன்னை நான் ரசித்ததை விட என் தந்தை உன்னை அணுவணுவாக ரசித்திருக்கிறார் ஐயா. இப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? உடனே புறப்படு. இது வெளியூர் பயணம் அல்ல, விண்ணுலக பயணம். போனால் போனதுதான், திரும்ப வர முடியாது மன்னா. உன்னை யாரப்பா திரும்ப வர சொன்னது? அப்படி என்றால் நான் சாக வேண்டுமா? அவ்வோ, அதையே நீ சாவென்று நினைத்துக் கொள்கிறாய். தியாகம் என்று நினைத்துக்கொள். தியாகமா? தெனாலிராமா, மன்னரிடம் அடம் பிடிக்காமல் அவர் ஆசையை நிறைவேற்று. ஆம் தெனாலி, என் ஆசையை உடனே நிறைவேற்று. அப்போதுதான் நீ என் இதயத்தில் நிரந்தரமாக இடம் பிடிக்க முடியும். ஆகட்டும் அண்ணா. மிக்க மகிழ்ச்சி தெனாலி, மிக்க மகிழ்ச்சி. தந்தையே, தங்கள் ஆசையை நிறைவேற்றும் பாக்கியம் எனது விகடகவி தெனாலிராமன் மூலமாக எனக்கு கிடைத்துவிட்டது. இவனை தாராளமாக கூடவே வைத்துக் கொண்டு காலகாலத்துக்கு சிரித்து மகிழுங்கள் தந்தையே, சிரித்து மகிழுங்கள். மன்னா. என்ன மன்னா, அதற்குள் எதுவும் மனம் மாறிவிட்டாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா. ஒரு சிறிய வேண்டுகோள். என்ன? இன்று ஒரு பொழுது பொறுத்துக் கொள்ளுங்கள், நாளை காலையில் என்னை கொன்று விடுங்கள் மன்னா. ஏன் இன்று கொன்றால் என்ன? அது வேற ஒன்றுமில்லை மன்னா. இன்னும் சற்று நேரத்தில் இருள் சூழ்ந்துவிடும். இருட்டில் வழி தெரியாமல் வேறு கிரகங்களுக்கு ஏதாவது போய்விட்டால் தங்கள் தந்தையை சந்திக்க முடியாமல் போய்விடுமோ என்றுதான் மன்னா அஞ்சுகிறேன். ஆகையால் நாளை காலையில் முதல் வழியாக என்னை கொன்று விட்டீர்கள் என்றால் தங்கள் ஆசையோடு விடைபெற்றுக் கொள்வேன். அப்படியே ஆகட்டும், ஆகட்டும்.